ஹாய். இந்த எஃப்ஜெட்டோட ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு புது ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க, தெரியுதுங்களா? இது கூட அதான் அந்த பிரச்சனை தான். என்னென்னா இப்போது ஷாஃப்ட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு பண்ணும்போது கூட தெரியாது இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. எல்லா ஊர்லேருந்தும் கேட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னா, நிறைய மெக்கானிக் எனக்கு கூப்பிட்டு கேட்கும்போது என்ன கேட்டாங்க, நீங்களா இது பண்ணியிருக்கீங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க ஒரு ஷாஃப்ட்டை, இதை நான் வாங்கி மாட்டும் போது ஏதாவது வாசர் கீசர் போடணுமா, ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுமா, இதுக்காக ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே வேண்டியதில்லை. இந்த ஷாஃப்ட் போச்சுன்னா நீங்கள் ஒரிஜினல் ஷாஃப்ட் வாங்கி மாட்டுறீங்கல்ல, இருக்கிற வீலு லாக்கெல்லாம் கழட்டிட்டு வாசர் போட்டு அப்படியே சிக்க வைப்பீங்க. சேம் அதே கான்செப்ட்டில் இதை மாட்டிக்கலாம். இந்த ஷாஃப்ட்டுக்காக நீங்கள் எதுவும் மெனக்கிடவே வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, இதுக்கப்புறம் நான் ஒரிஜினலாக என்னென்ன டிட்டோவாக இருக்குமோ அந்த ஆயில் ரூட்டிங் கூட உங்களுக்கு தெரியும். இதில் ஹோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட்டை வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்குது பாருங்கள், ஆயில் ரூட்டிங் கூட இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் எல்லாமே பக்காவாக தான் பண்ணியிருக்கோம். நான் பிரச்சனைக்கான சொல்யூஷனாக இங்கே வெளியில் தான் பண்ணியிருக்கோம். இந்த காடி, இந்த த்ரெட்டு, இந்த லாக் வாசர் இதெல்லாம் சேர்ந்து இதுக்கு வெளியில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது மாட்டும் போது எதுவும் இதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. ஓகே, இன்னும் நான் மறுபடியும் நிறைய ஷாஃப்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பயோவில் என்னோடய நம்பர் இருக்குது. இது கீழேயே நான் வாங்க வேண்டிய நம்பர் கொடுக்குறேன். கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய். ரெண்டாவது வியூவர்ஸ் பாய் சொன்னதுக்கப்புறம் பேசுகிறோமா? சரி, பரவாயில்ல விடுங்க. என்னென்னா, ஒரு பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிஃபால்ட்டாக ஒரு வண்டியில் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை மறுபடியும் அட்டன் பண்ணுறதை விட அதுக்கான சொல்யூஷன் தேடணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையவே செஞ்சேன். ஸோ செஞ்சதில் எனக்கு திருப்தி. நிறைய பேருக்கு இது பிரயோஜனமான பொருளாக இருக்குது. ஓகே, மறுபடியும் இன்னொரு தடவை பாய். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.